Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ மொக்க, Friday நீ பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. என்னடா நீ உண்மையான விவசாயவே இறங்கிட்ட? காஸ்டியூம்க்கு சொல்றியா? விவசாயத்துல இறங்கிட்டோனா இதுதான் கம்ஃபர்டபிளான காஸ்டியூம். பேண்ட் எல்லாம் போட்டுட்டு போனா ஃபுல்லா சேர் ஆயிடும்டி. ஏன்டா இது வீட்லயே சொல்லிருக்க கூடாது? நானும் பேண்ட் தானடா போட்டிருக்கேன். வீட்லயே சொல்லிருந்தா மட்டும் என்ன வேட்டி எடுத்துட்டு கட்டிட்டு வந்திருப்பியா? ஐயோ டேய், ஷார்ட்ஸ் இல்ல 3/4 அப்படி ஏதாவது போட்டுப்பேல, அத சொன்னேன்டா. ஐயோ இப்ப நான் என்னடா பண்ணனும்? உங்க பாட்டிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? என்ன பிடிக்கலன்னா அந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டியதானே? அத விட்டுட்டு எனக்கு லெசன் நடத்திட்டு இருக்காங்கடா. இந்த சாப்பாடை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனா? ஒரு பருக்கு சாப்பாடு எப்படி வருதுன்னு நீ விவசாயம் பண்ணுன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்றாங்கடா. இப்ப எதுக்கு எப்படி பண்றதுன்னு கூட தெரியலையே. நிமிஷ தெரியாத ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுல தப்பில்லடி. உனக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது, தெரிஞ்சுக்கோ. இல்ல எனக்கு புரியல. அங்க இருக்கிற என்னோட வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு காலேஜ்க்கு கூட லீவ் போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து நான் விவசாயத்தை கத்துக்கிறதுக்கு வந்தனா? டேய், உனக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்ட வந்தேன்டா. அது கூட இல்லாம என்னடா நடக்குது? எதுக்கோ வந்துட்டு எதுக்கோ பண்ணிட்டு இருக்கோம்டா. ஒன்னு சொல்லுவாங்களே, எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். ஆதி, நான் என்னடி பண்றது? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல சொதப்பனா நம்மளுக்கு கெட்ட பேர் வரும்னு பார்த்தா நம்மளுக்கு பாடம் எடுக்கிறதுல தான் கரெக்டா இருக்காங்க. அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியலடி. ஐயா, நாத்து நடுறதுக்கு மணியாய் போச்சுங்க. வாங்குங்க, நாத்து நடுற இடத்துக்கு போலாம். அண்ணா இந்த இடம் நல்லா தானே இருக்கு, எதுக்கு நாத்தமான இடத்துக்கு கூப்பிடுறீங்க? லூசு. ஐயா அம்மனி, நாத்தமான இடத்துக்கு கூப்பிடலீங்க, நாத்து நட வாங்கன்னு கூப்பிட்டேனுங்க. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியுமுங்க. அரே அம்மனி, நீங்க சூக்காலோட வரிய. ஏன் ஷூ போட்டா என்ன பிரச்சனை? நாங்க விவசாயிங்க, நாங்க செய்யற தொழில தான் தெய்வமா பாக்குறோம். செருப்பு போட்டு நடக்க மாட்டோங்க அம்மனி. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், உள்ள ஷூ போட்டு எல்லாம் இறங்க முடியாதுங்க, சேர நிறைய இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க சொன்ன முத காரணமே நான் எடுத்துக்கிறேன். ஷூவை இங்கே கழட்டி போட்டு வரட்டுமா? இப்படி ஓரமா போடுங்க அம்மனி, யாரும் எடுத்துக்கிட மாட்டாங்க. சரிங்கண்ணே. டேய், என்னடா பண்ணனும்? வரப்ப மேல நின்னு கையா தக்கான ஆடு. கீழே இறங்கி வாடி, நாத்து நடணும். இதுக்குள்ளயா? ஐயோ, பின்ன நாத்து என்ன வாய்க்குள்ளயா நட்டு வைக்க முடியும்? இதுல தானே நடணும். இறங்கி வந்து தொலை. ஐயோ, ஒரு வழியா இறங்கிட்டேன்டா. ஏண்டி, இது என்ன ஸ்விம்மிங் பூல் ஆடி? மேல இருந்து டைவர்ஸ் எல்லாம் குதிக்கிற. இது வரப்படி இங்கெல்லாம் பொறுமையா தான் இறங்கணும். வலிக்கு விட்டு விழுந்த மண்டை போயிரும். ஒரு ஆர்வத்துல தண்ணிய பார்த்தோனே குதிச்சிட்டேன்டா. ஓகே, இப்ப இறங்கிட்டேன். இப்ப என்ன பண்ணனும்? இப்ப கரெக்டா கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நாத்து நடணும். டேய், அப்பையில இருந்து நாத்து நடணும்னு சொல்றீங்களே, அப்படினா என்னடா? எனக்கு ஒண்ணுமே தெரியல. எக்ஸாம்பிளுக்கு ஹே, அங்க பாருடி. ஆமா, ரெண்டு பேரும் நிக்கறாங்க. என்னடா பண்றாங்க? ரெண்டு பேரும் நிக்கறாங்களா? அதுல ஒருத்தர் நாத்து எல்லாத்தையும் எடுத்து கையில வச்சிட்டு இருக்காரு. அதை எடுத்து கொடுக்க இன்னொருத்தர் நட்டு வச்சிட்டு இருக்காரு பாரு. இப்படிதான் நாத்து நடணும். டேய், அவ்வளவுதானா? இப்ப இந்த நாத்தை உள்ள நட்டு வைக்கணும். சிம்பிள்ல. ஓகே ஓகே, நான் பண்ணிடுறேன். தண்ணிக்குள்ள இறங்கும் போது பாத்து இறங்கு. ஏண்டா? பாம்பு, நண்டு, தவக்கல எல்லாம் இருக்குமே. சொன்னா ரொம்ப பயப்படுவா. வேணாம் சொல்ல வேணாம். இல்ல நீ சும்மாதான் தண்ணிக்குள்ள இறங்கும் போது மட்டும் பாத்து இறங்கி அப்படியே நட்டு வை. சரி, இங்கே நில்லு, எங்க போயிராத. ஹே நாத்து, நான் இப்ப உன்னை நட்டு வைக்க போறேன். நீதான் வளர்ந்து நெல்லா ஆக போற. அப்புறம் அதுல இருந்து எங்களுக்கு சோறு கிடைக்கும். ஓகே, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேவா? ஆமாடா, இன்னைக்கு தானே நாத்து நட்டு வைக்கிறோம். இதுக்கு அப்புறம் தானே வளர போறாங்க. அதான் ஹாப்பி பர்த்டே. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, சீக்கிரம் நட்டு வைடி. நட்டாச்சு. டேய், விவசாயம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப ஈஸியா இருக்குடா. இருக்கும். நாத்து நட்டது மட்டும்தான் விவசாயமா? அதை தாண்டி நிறைய இருக்குடி. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? சின்ன வயசுல எல்லாம் இங்கதான் வளர்ந்தேன். லீவுக்குலாம் இங்க வந்துருவோம். பெருசாகி காலேஜ் படிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இங்கெல்லாம் வர முடியல. வேலையே கரெக்டா இருக்கும்ல, அதான். மத்தபடி சின்ன வயசுல நான் இங்க வர்றப்பெல்லாம் இங்க உங்களோட வேலைக்கு வந்துருவேன். பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும்ல? ஆமா. சரி, அந்த சைடு அடுத்த நாத்து. செருப்பு வேற போடலையா? அப்பையில இருந்து கால் வேற கூசிக்கிட்டே இருக்குடா. என்னமோ நடந்து போற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஐயோ, எனக்கு தெரிஞ்சு அது பாம்பு இல்லன்னா நண்டாதான் இருக்கணும். சொன்னோன்னா கத்தியே ஊற கூட்டிடுவா. சொல்ல வேணாம், அது தெரியாமே இருக்கட்டும். அடுத்த நாத்து உனக்கு ஹாப்பி பர்த்டே. என்னது கால் என்னமோ உரசிக்கிட்டே இருக்கு. ஆத்தி, பாம்புதான் போச்சு. என்ன பண்ண போறானோ தெரியலையே. அப்பையில இருந்து காலை பிடிச்சு உரசிக்கிட்டே இருக்கு. ஏன் மெண்டல், என்னடி பண்ற? நாசால சேர்ந்து விண்வெளிக்கு போறேன். கேக்குறத பாரு, நாத்து தாண்டா நட போறேன். ஐயோ, நிலைமை புரியாம இவ வேற. ஏய்,
என்னடி கையில வச்சிருக்க? என்ன லூசு? கொஞ்சம் கொஞ்சம் இங்க திரும்பி பாருடி. என்னடா உன் பிரச்சனை? அதே 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 பயமா இருக்கடா. அதே காப்பாத்துடா. அதே பாம்படா பாம்படா. மச்சான் காப்பாத்து மச்சான். மச்சான் பயமா இருக்கடா. லூசு கீழே போடுடி அத. அது என்ன கையில புடிச்சிட்டு இருக்க? டேய் பயமா இருக்கடா. டேய் எனக்கு கடிச்சிரோடா. கீழே போட்டா சத்தியமா கடிச்சிரோடா. டேய் பயமா இருக்கடா. டேய் காப்பாத்துடா. அதே 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 காப்பாத்துடா. அதே அதே பயமா இருக்காதே. அதே அதே சத்தம் போடுது. அதே அதே பயமா இருக்காதே. மச்சான் காப்பாத்துடா. ஐயோ ஐயோ பயமா இருக்கடா. டேய் 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 காப்பாத்துடா. டேய் ஹே சரி சரி பயப்படாத. இந்த இடத்துல தான் நம்ம நிதானமா யோசிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் 1. மச்சி வேணாம். என்ன வெறுப்பேத்துறீனா பாம்பை தூக்கி உன் மேல போட்டுட்டு அப்படியே பறந்து போய்கிட்டே இருப்பேன் மச்சி. வேணாடா. டேய் தயவு செஞ்சு காப்பாத்துறதுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லடா. டேய் 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 முடியலடா. டேய் ஹே அத மட்டும் என் மேல தூக்கி போட்டா சாவடிச்சிருவேன் உனக்கு சத்தியமா. மச்சான் நீ சாவே அடிக்க வேணாம்டா. பயத்துல நானே செத்துருவேன் போலடா. ப்ளீஸ் மச்சி காப்பாத்துடா. இப்ப நான் என்னடா பண்ணணும்? அத தூக்கி கீழே போடுறீ. டேய் கையில தூக்கி பிடிச்ச அளவுக்கு கீழே போட மனசு வரல மச்சான். எனக்கு பயமா இருக்குடா. கீழே போட்டா என் கால தானே மறுபடியும் வந்து கிடைக்கும். சரி எங்கேயாவது வீசி தூர போடு. வீசி தூர போடவா? டேய் டேய் பயமா இருக்குடா மச்சான். முடியல மச்சான். இங்க பாரு நிம்மதி, பயந்தேனா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. அப்படியே தூக்கி சடார்னு வீசிடு. சடார்னு வீசடா. சரிடா மச்சான். 1 2 3 சொல்லு. அடி மனுஷன் உயிர் போற நிலைமையில இருக்கான். இப்போ உனக்கு 1 2 3 ரொம்ப முக்கியமாடி. மச்சான் சொல்லுடா. எனக்கு 1 2 3 என்னடா ஒரு வேகம் வரும்டா. இல்லனா பொட்டுன்னு இங்கேயே போட்டுருவேன்டா. நீ பொட்டுன்னு இங்கே போட்டுட்டீனா அதுவும் உன்னை பொட்டுன்னு போட்டுரும். பரவாயில்லையா? டேய் 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 பயமுறுத்தாதடா. சத்தியமா பயமா இருக்குடா. டேய் சொல்லுடா 1 2 3. சரி சரி ரெடியா இருந்துக்கோ. 1 2 வேகமா சொல்லி தொலைடா பரதேசி. 3. அம்மா ஐயோ டேய் சத்தியமா முடியலடா. ஒரு நிமிஷம் நான் செத்து போய் சொர்க்கத்துக்கே போயிட்டேனே நினைச்ச மச்சான். அப்பா இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. மேடம் இப்பதான் சொன்னீங்க விவசாயம் ரொம்ப ஈஸியா இருக்கு, சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சிருவேன்னு. ஐயோ டேய் தெரியாம சொல்லிட்டேன்டா. விவசாயம் அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்லடா. உயிர் பயத்துல செத்துட்டேன் தெரியுமா. உண்மையா சொல்றேன். விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய சல்யூட் தாண்டா அடிக்கணும். உயிர் மேல பணைய வச்சுட்டாடா நம்மளுக்காக சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க. ஆமா நீ பீட்சா வாங்கி சாப்பிட்டப்போ ஒரு பீஸை வேஸ்ட் பண்ணியே. அந்த ஒரு பீஸ் எவ்வளவு பேரோட உழைப்பு தெரியுமா? எவ்வளவு பேரு உயிரை பணைய வச்சு இந்த வேலையை பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டல? சத்தியமா தெரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். இதுக்கப்புறம் ஒரு பருக்க கூட சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டேன்டா. அதே மாதிரி தான் நம்ம மக்களும் யாரும் சாப்பாட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா விவசாயிங்க எப்படி உயிரை பணைய வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னு. நம்மலாம் ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே 8 அடி தூரத்துக்கு தள்ளி ஓடிடுவோம். ஆனா இவங்க பாம்பு கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாம்பாவது இருக்கும். ஆமா ரொம்ப கஷ்டம்தான். சரி ஓகே நம்ம வந்ததுக்கும் ஒரு நல்லது நடந்திருக்கு. நீ நாத்து நட்டதெல்லாம் போதும், வா போய் ஆத்தா கிட்ட சொல்லுவோம். ஆமாண்டா இதுக்கு மேல என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல. ஒரு மாதிரி காலெல்லாம் கூசிக்கிட்டே இருக்குடா. என்னமோ என் கால் மேல ஏறுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. வாடா போயிடலாம். சரி சரி வா போலாம். பர்வீன் சமைக்கும் போது அளவா சமைச்சிருமா, எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது. ஐயோ அம்மா ஆத்தா ஒரு நிமிஷம். ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை வயல்ல போய் நாத்து தானே நட சொன்ன. ஐயோ நாத்து நட்ட ஆத்தா. அதுலதான் தப்பிச்சேன் பொழிச்சேன்னு ஓடி வரேன் இப்போ. தப்பிச்சோம் பொழிச்சோன்னு ஓடி வரியா? ஏன் என்னாச்சு? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருப்பேன் தெரியுமா. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஐயோ நிம்மதி போய் சேர்ந்துட்டாலே ஐயோ அப்படின்னு ஒப்பாரி வச்சிருப்பீங்க. அதுலயும் மெயினா நீங்க ஐயோ நான் சொல்லிதானே அந்த புள்ள அந்த வேலையை செஞ்சா நான் என்ன பண்ணுவேன்.
நிம்மதியோட சாபம் என்ன சும்மா விடுமா? ஐயோ, நான் தானே அவளை வயல்ல போய் நாத்து நட சொன்னேன். அவளும் என் பேச்ச கேட்டுட்டு போய் நாத்து நட்டாளே. அந்த புள்ள பாட்டுக்கு செவனேன்னு வீட்டுக்குள்ள தூங்கிட்டு தான் இருந்தா. அவளை போய் நாத்து நட சொல்லி கடைசியில இப்படி செத்து போயிட்டாளே. ஐயோ, அவன் ஆவியா வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவாளே. அப்படி இப்படின்னு நீங்க கண்டிப்பா அழுவீங்க பெரியாத்தா. திமிரு பிடிச்சவளே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு நாங்க ஒப்பாரி வைப்போம்னு நினைச்சுக்கிட்டு நீயே உனக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ பெரியாத்தா, இன்னைக்கு நாத்து நடும்போது என்ன ஆச்சு தெரியுமா? அது மட்டும் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வாழ்நாள்ல என்ன திட்டவே மாட்டீங்க. முதல்ல சொல்லு, உன்னை திட்டுறதா வேணாமான்னு அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஐயோ, நாத்து நடும்போது என் கால்ல என்னமோ ஊறிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே தூக்கி பாக்குறேன். பாம்பு. அப்புறம் நான் கவனிக்கவே இல்ல. தூக்கிட்டு இப்படி நிக்கிறேன். ஆதி அப்புறம் சொல்றான், ஏன் உன் கையில பாம்படின்னு. பார்த்தா இவ்ளோ நீளத்துக்கு இருக்கு. ஒரு நிமிஷத்துல உசுரே போயிருச்சு. இதுக்குதான் நாங்கெல்லாம் ஒண்ணு கூடி சேர்ந்து உனக்கு ஒப்பாரி வைப்போம்னு சொல்லிட்டு இருந்தியா? இல்லையா பின்ன, நான் பாம்பு கடிச்சு இந்நேரத்துக்கு செத்து போயிருந்தனா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒப்பாரி வச்சிருந்திருப்பீங்கல்ல. எது அந்த பாம்பு உன்னை கடிச்சு நீ செத்து போய் நாங்கெல்லாம் ஒப்பாரி வைக்க போறோமா? அட போடி, வேலைய பாத்துக்கிட்டு. என் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா? ஒரு 2 நாள் இங்க இருந்தனே, அந்த பாசம் கூடவா இல்ல உங்களுக்கு? ச்சே, நீங்கலாம் ஒரு மனுஷ ஜென்மமா? ஐயோ, அடியே கிறுக்கி, எப்படி அந்த பாம்பு கடிச்சு நீ செத்து போவ? அது தண்ணி பாம்புடி, அது கடிக்காது. என்னது? தண்ணி பாம்பு கடிக்காதா? ஆமா, அப்படியே கடிச்சாலும் ஒண்ணு பொட்டுன்னு போயிட மாட்டேன். ஆனா இருந்தாலும் அது ஒண்ணு ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஆபத்து தான். அப்ப நீங்களாம் தெரிஞ்சேதான் உள்ள இறங்கி போய் வேலை பாக்குறீங்களா? பெரியாத்தா, நீங்க ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னீங்கல்ல, நீ விவசாயம் பண்ணி பாரு, உனக்கு அப்பதான் சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு. சத்தியமா சொல்றேன், இந்த பாம்பு பார்த்தோனே நான் இனிமே சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லது, இப்பயாவது கத்துக்கிட்டல. சரி சரி, அப்புறம் நம்ம லைலா மாடு இன்னும் பாக்கியா மாடெல்லாம் பின்னாடி கட்டி போட்டிருக்கோல, அதெல்லாம் போய் குளிப்பாட்டிரு. என்னது? லைலா மாடு பாக்கியா மாடெல்லாம் நான் குளிப்பாட்டணுமா? எதுக்கு? இன்னும் கொஞ்சம் விவசாயத்தை கத்துக்கோ, அதுக்குதான். போ 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 போ, இதெல்லாமே நாங்களாம் பண்றதுதான். இத பார்த்தா எனக்கு கத்து கொடுக்கற மாதிரி தெரியலையே. உங்க இருக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட சேர்த்து வாங்குற மாதிரில இருக்கு. இங்க பாரு, கிராமத்துல இருக்கிற மொத்த வித்தையும் நல்லா கத்து வச்சுக்கோ. இதெல்லாம் உனக்கு பிற்காலத்துல உதவும். பிற்காலத்துல உதவுமா? நான் என்ன ஆதிய புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்லயே குடும்பம் நடத்த போறேன்? பிற்காலத்துல எனக்கு உதவுறதுக்கு? என்ன சொன்ன புரியல. ஐயோ, எஸ்கேப். எவ்வளவு சுட்டித்தனம் பண்ணிட்டு இருக்கா பாரு இவள.